கொழும்புல நடந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல டாஸ் ஜெயிச்ச இந்திய அணி முதல்ல பேட்டிங் செய்ய முடிவு பண்ணாங்க. அதன்படி ஓபனிங்குக்கு வந்த ஜெய்ஸ்வால் 53 பந்துல 45 ரன்கள் அடிச்சு இந்திய அணிக்கு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஆனா 17வது ஓவரோட கடைசி பந்துல அசிதா பெர்னாண்டோ போட்ட பால்ல ஜெய்ஸ்வால் கிளீன் பவுல் ஆகி வெளியேறினாரு. அதுக்கப்புறம் தான் மைதானத்துல கொஞ்சம் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. விக்கெட் எடுத்த உடனே ஜெய்ஸ்வாலுக்கும் அசிதா பெர்னாண்டோவுக்கும் இடையில காரசாரமான வாக்குவாதம் நடந்துச்சு. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் ஒருத்தர் நோக்கி போக மற்ற வீரர்கள் வந்து தடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. மறுபக்கம் தேவ்தத் படிக்கல் ஜெய்ஸ்வாலை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போக முயற்சி பண்ணாரு. ஆனா இந்த சம்பவம் இப்போ பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. ஐசிசி விதிகள் படி மைதானத்துல நடக்கிற இந்த மாதிரியான கடுமையான மோதல்களுக்கு பெரிய தண்டனை வர வாய்ப்பு இருக்கு. அதனால ஜெய்ஸ்வால் மற்றும் அசிதா பெர்னாண்டோ மீது ஐசிசி என்ன நடவடிக்கை எடுக்க போகுது என்பதுதான் இப்போ பெரிய கேள்வியா இருக்கு. இதுக்கு முன்னாடியும் ஜெய்ஸ்வால் மைதானத்துல வாக்குவாதத்துல சிக்கியிருக்காரு. 2022 துலீப் கோப்பை போட்டியில கூட எதிரணி வீரருடன் வாக்குவாதம் ஏற்பட்டப்போ ரஹானே தலையிட்டு ஜெய்ஸ்வாலை சமாதானப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இப்போ நடந்த இந்த மோதலுக்கு ஐசிசி நடவடிக்கை எடுக்குமா? ஜெய்ஸ்வாலுக்கு தடை வருமா? உங்க கருத்தை